வணக்கம். பெயர்களுக்கும் அடைமொழிகளுக்கும் பின்னாடி இருக்கிற அரசியலை பத்தி நீங்க பகிர்ந்திருந்த இந்த கட்டுரை உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, சமத்துவம்னு பேச ஆரம்பிச்ச ஒரு இயக்கம் காலப்போக்குல தலைவர்களை புகழ்ற ஒரு கலாச்சாரமா எப்படி மாறுதுங்கிறது தான் இதோட மையம். மிகச் சரியா சொன்னீங்க. முக்கியமா சில தலைவர்கள் தங்களை மட்டும் ஏன் குறிப்பிட்ட பட்டங்களோட கூப்பிடணும்னு எதிர்பார்க்கறாங்க. இந்த கேள்வியை தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். ம், இந்த கட்டுரையே ஒரு ஒரு சின்ன நாடகீயமான சம்பவத்தோட தான் தொடங்குது. ஒரு விவாதத்துல ஒரு பெண் ஈவே ராமசாமிய அவரோட இயற்பெயர்ல, அதாவது ஈவே ராமசாமின்னு கூப்பிட்டதும் அங்க இருந்தவங்க ரொம்ப கோவப்பட்டதா கட்டுரை சொல்லுது. ஆமா, அந்த ஒரு சின்ன சம்பவம் தான் ஒரு பெரிய விவாதத்துக்கே தொடக்க புள்ளியா அமையுது. சரி, இந்த விஷயத்தை இன்னும் ஆழமா பார்க்க நாம முதல்ல ஆரம்ப கட்டத்துக்கு போகணும். பட்டங்கள், மரியாதை சொற்கள், இது எல்லாம் பத்தி ஈவே ராமசாமியோட ஆரம்ப கட்ட கருத்து என்னவா இருந்துச்சு? இங்கதான் இந்த கட்டுரையே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அது வந்துட்டு ஈவே ராமசாமியோட சொந்த வார்த்தைகளையே அவருக்கு ஆதாரமா முன்வைக்குது. ஓ, அப்படியா? ஆமா, 1948ல அவர் சொன்ன ஒரு மேற்கோள். அதுல மன உறுதியோடு இனி ஒருவனையும் சாமி என்றோ எஜமான் என்றோ கூப்பிடுவதை நிறுத்திவிடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சாமி, எஜமான் இதெல்லாம் வேணாம்னு சொல்றாரு. ஆமா, தொடர்ந்து எவனையும் ஐயா என்று மட்டுமே அழையுங்கள் அல்லது அவனவன் பேரால் அழையுங்கள் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றதா அதுல குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது அந்த காலத்துல இருந்த மிட்டா மிராசுதாரர்கள், பண்ணையார்கள்லாம் தங்களை எஜமான்னு தான் கூப்பிடணும்னு ஒரு அதிகார தோரணையில இருந்தாங்க. ஆமா ஆமா, அதுக்கு எதிரான ஒரு சுயமரியாதை குரல் தான் இது, இல்லையா? ஒரு மிராசுதாரர் கிட்ட போய் என்னடா புதுசா ஐயான்னு கூப்பிடுறான்னு கேட்டா, நாங்களும் உங்கள மாதிரி மனுஷங்க தானேன்னு தைரியமா பதில் சொல்லுங்கன்னு அவர் வழிகாட்டுறாரு. இது வெறும் வார்த்தைகளை மாத்திர விஷயம் இல்ல. இல்லவே இல்ல. நீங்க கவனிச்சீங்கன்னா இது ஒரு மனநிலை மாற்றம், மனரீதியான அடிமைத்தனத்தை உடைக்கிறத பத்தினது. ஒரு பெரிய அதிகாரத்துல இருக்கிறவரை பட்டத்தை எல்லாம் விட்டுட்டு பேர் சொல்லி கூப்பிடுறதுங்கிறது நாங்க உங்களுக்கு சமம்னு அறிவிக்கிற மாதிரி. மிகச் சரியா. அது ஒரு புரட்சிகரமான செயல். நாங்க உங்களுக்கு கீழே இல்லைன்னு சொல்றதுதான் அதோட உண்மையான அர்த்தம். சரி, அப்போ சமத்துவத்துக்காக எஜமான், சாமி மாதிரி வார்த்தைகளை நீக்கணுங்கிறது ஒரு நல்ல சிந்தனை. ஆனா இந்த சிந்தனை காலப்போக்குல என்ன ஆச்சு? இங்கதான் கட்டுரையில உண்மையான முரண்பாடுகள் வெளிவருது. ஆமா, அதுதான் இந்த கட்டுரையின் மையவாதமே. மிராசுதாரர்களுக்கு எதிரா சொன்ன அதே கொள்கை இன்னைக்கு திராவிட இயக்க தலைவர்களுக்கும் பொருந்தாதான்னு கட்டுரை ஆசிரியர் நேரடியா கேக்குறாரு. அதாவது அந்த பழைய பட்டங்கள் போயிடுச்சே. ஆமா, எஜமான் சாமி எல்லாம் போயிடுச்சு. ஆனா அந்த இடத்துல தலைவர், மானமிகு, தமிழினத் தலைவர், சொல்லப்போனா பகலவன்னு புது பட்டங்கள் வந்துருச்சுன்னு அவர் வாதிடுறாரு. வார்த்தை தான் மாறி இருக்கு தவிர அதுக்கு பின்னாடி இருக்கிற அதிகார மனநிலை அப்படியே தான் இருக்குங்கிறார். அதேதான். குறிப்பா திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணியை இந்த கட்டுரை மையப்படுத்துது. அவரை யாராவது பேர் சொல்லி கூப்பிட்டா அவர் ஏத்துக்குவாரன்னு ஒரு கேள்வி கேக்குது. அதுக்கு ஆதாரமா இயக்கத்திலிருந்து வெளியே போன கொளத்தூர் மணியோட ஒரு பேட்டியையும் முன்வைக்குது. அது ஒரு வலுவான சான்றா தெரியுது. இங்க ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. ஒரு இயக்கத்தோட கொள்கையை விட தலைவரோட புகழ்ச்சி முக்கியமாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? கொளத்தூர் மணியோட அனுபவம் அதை தெளிவா காட்டுது. அந்த பேட்டியில என்ன சொல்றாரு அவரு? தலைவரை புகழ்றது எல்லை மீறி போச்சுன்னோ, புகழாதவங்கள எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னோ அவர் குற்றம் சாட்டுறாரு. ஓ, ஆரம்பத்துல தோழர் வீரமணின்னு போஸ்டர் அடிச்சதாகவும், அப்புறம் தலைமையிலேருந்து ஒரு கட்டளை வந்து அத மானமிகு கி. வீரமணின்னு மாத்துனதாகவும் சொல்றாரு. ஓ, படிப்படியா நடந்திருக்கு இந்த மாற்றம். அதுக்கப்புறமும் அது பத்தாதுன்னு தமிழர் தலைவர்னு மட்டும்தான் போடணும்னு ஒரு சுற்றறிக்கையே வந்துச்சாம். அடியப்பா. இதுல உச்சகட்டம் என்னன்னா, ஒரு கட்டத்துல கூட்டங்கள்ல பேசும்போது அவரோட பேரை கூட சொல்லக்கூடாதுன்னு ஒரு நிலைமை வந்ததா சொல்றாரு. இதுதான் முரண்பாட்டின் உச்சம். ஒரு பக்கம் மூட நம்பிக்கையை எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் இது மாதிரி புதுசா சம்பிரதாயங்களை உருவாக்குறது விசித்திரமா இருக்கு. ஆனா இங்கே ஒரு வாதம் எழலாம், சரியா? எஜமானுங்கிறது பிறப்பால வர்ற ஆதிக்கம். ஆனா தலைவருங்கிறது ஒருத்தரோட உழைப்புக்கும் தியாகத்துக்கும் கொடுக்கப்படுற மரியாதை. இரண்டையும் ஒன்னா பார்க்க முடியுமா? இது ஒரு அருமையான கேள்வி. கட்டுரை இதையும் நேரா எதிர்கொள்ளுது. கொளத்தூர் மணியோட வார்த்தைகள் மூலமாவே பதில் சொல்லுது. என்ன பதில் அது? கணவன் பேரை மனைவி சொல்லக்கூடாதுங்கிற பழைய மூட நம்பிக்கைய கடுமையா எதிர்க்கிற நாம, தலைவர் பேரை தொண்டன் சொல்லக்கூடாதுங்கிறதுல என்ன பகுத்தறிவு இருக்குன்னு அவர் கேட்டதா கட்டுரை சொல்லுது. பாட்டு உருவாக்குதுன்னா, ஆமா, பிரஷ்ன கேட்க முடியாத ஒரு அதிகார மையத்தை உருவாக்குது. அது ஆரம்பத்துல எதிர்த்த அதே ஆதிக்க மனநிலைதான்னு கட்டுரை வாதிடுது. சரி சரி, இந்த கட்டுரை இன்னும் ஒரு படி மேல போய் மானமிகுங்கிற பட்டத்தையும் கேள்வி கேக்குது இல்லையா? ஆமா, பெரியார் வந்து கண்ணகிய கற்புக்கரசின்னு சொன்னப்போ
அப்போ மத்த பெண்களுக்கு கற்பு இல்லையான்னு கேட்டதா கட்டுரை ஞாபகப்படுத்துது. அதே தர்க்கத்தின்படி அதே தர்க்கத்தின்படி ஒருத்தரை மட்டும் மானமிகு, அதாவது மானம் மிகுந்தவர்னு சொன்னா மத்தவங்கெல்லாம் மானம் இல்லாதவங்களான்னு கேள்வி இயல்பா வருதுன்னு கட்டுரை ஆசிரியர் கேக்குறார். ஒரு அடைமொழி ஒருத்தரை உயர்த்தும் போது அது மறைமுகமா மத்தவங்கள தாழ்த்துதுங்கிறது தான் இங்க இருக்கிற நுட்பமான விமர்சனம். மிகச்சரியா. இந்த கொள்கை மாற்றம் இல்லைன்னா இந்த முரண்பாடு இது பிற்காலத்துல வந்த தலைவர்கள்ட்ட மட்டும்தான் இருந்துச்சா இல்ல இதோட வேர்கள் ஈவே ராமசாமி கிட்டயே இருந்துச்சா? மிக சரியான கேள்வி. கட்டுரையின் அடுத்த கட்டமே அதுதான். 1932ல குடியரசு இதழ்ல ஈவே ராமசாமியை எழுதின ஒரு வேண்டுகோள ஆதாரமா காட்டுது. 1932லயா? ஆமா. அதுல இயக்க தோழர்கள் ஒருத்தருக்கொருத்தர் தோழர்ங்கிற வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்தணும். ஸ்ரீ, கணம், தலைவர், பெரியார் போன்ற எந்த மரியாதை வார்த்தைகளையும் பயன்படுத்த கூடாதுன்னு அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. ஒரு நிமிஷம், பெரியாருங்கிற பட்டத்தையே பயன்படுத்த வேணும்னு அவரே சொல்லியிருக்காரா? இது ஆச்சரியமான தகவல். ஆமா, அதுதான் இதுல இருக்கிற பெரிய முரண்பாடே. பிற்காலத்துல அந்த பட்டத்தை அவரே ஏத்துக்கிட்டாரு. அதுவே அவரோட அடையாளமா மாறிடுச்சு. அப்போ 1932ல இருந்த அந்த தெரிவான நிலைப்பாடு என்ன ஆச்சு? மத்தவங்கள புகழறதை எதிர்த்து அவரு தன்னை அப்படி கூப்பிடுறதை ஏன் அனுமதிச்சாருங்கிற கேள்வியை கட்டுரை ஆசிரியர் எழுப்புறாரு. அப்படியானா சுயமரியாதைனா என்னன்னு கட்டுரை எப்படி வரையறுக்குது? மத்தவங்கள புகழாம இருக்கிறது மட்டும்தானா? இல்ல, ரெண்டும் தான். ஒரு சுயமரியாதைக்காரன் மத்தவங்கள தேவையில்லாம புகழவும் மாட்டான், அதே மாதிரி தன்னையும் யாரும் புகழ்றது விரும்ப மாட்டான்னு கட்டுரை வாதிடுது. ஆனா நடைமுறையில் அப்படி இல்லையேன்னு விமர்சிக்குது. ஆமா, தன்னை கூப்பிடுறதுக்கு பெரியார்னு ஒரு அடைமொழி வேணும், ஆனா மத்தவங்கள மிகைப்படுத்தி கூப்பிட்டா பிடிக்காது. இது என்ன வகையான கொள்கைன்னு கட்டுரை கேக்குது. ஒருவேளை காலப்போக்குல இயக்கத்தோட வளர்ச்சிக்கு அப்படி ஒரு பிம்பம் தேவைன்னு அவர் நினைச்சிருக்கலாமோ? இருக்கலாம். ஆனா கட்டுரை அந்த பக்கமெல்லாம் போகல, முரண்பாட்டை மட்டும் சுட்டி காட்டுது. ஆக கட்டுரை சொல்ல வர்றது இதுதான். மிராசுதார் காலத்துல இருந்து இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் வரைக்கும் பேரோட ஒரு பட்டத்தை சேர்த்து கூப்பிட சொல்றது அது அதிகாரத்தை நிலைநிறுத்துற ஒரு உளவியல் தந்திரம் தான். அப்படிதானே? சரியா சொன்னீங்க. ஒரு சாதாரண மனுஷனா இருக்கும்போது அவர் இவர்னு சொன்னா போதும். ஆனா அவங்களே ஒரு சக்தியா வளரும்போது அடைமொழிகளோட கூப்பிடணும்னு நிர்பந்திக்கிறாங்கன்னு கட்டுரை சொல்லுது. இதுக்கு கட்டுரை ஆசிரியர் ஒரு ஒப்பீடும் தர்றாரு இல்லையா? ஆமா, ஒரு நகைச்சுவையான ஆனா ரொம்ப ஆழமான ஒப்பீடு. அந்த காலத்து மன்னர்கள் ராஜாதிராஜா ராஜ கோலோத்துங்கன்னு அடிமைகளை வச்சு தங்களை புகழச் சொன்னதுக்கும் இன்னைக்கு அடைமொழியோட தான் கூப்பிடணும்னு அடம் பிடிக்கிற தலைவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேக்குறாரு. வடிவம் தான் மாறி இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அதிகார தாகம் ஒண்ணுதாங்கிறாரு. சொந்த பேர்ல கூப்பிடுறதையே அவமானமா நினைக்கிறவங்கள அறிவில் குளறுபடியானவர்கள்னு ஒரு கடுமையான விமர்சனத்தையும் வைக்கிறாரு. ஆமா, அது கொஞ்சம் காட்டமான வார்த்தை தான். ஆனா அதுக்கு வலு சேர்க்க அவர் இன்னொரு விஷயத்தையும் மேற்கோள் காட்டுறாரு. என்ன அது? வெள்ளக்காரன பார்னு அடிக்கடி சொல்ற ஈவே ராமசாமியோட வழியிலேயே பார்த்தா எந்த மேற்கத்திய நாட்டு தலைவராவது இப்படி பட்டப்பெயர் வச்சுக்கிட்டு பந்தா காட்டுறாங்களான்னு கேள்வி எழுப்புறாரு. இது ஒரு மிக முக்கியமான புள்ளி. ஆமா, மேற்கு நாடுகள்ல பிரதமரையோ ஜனாதிபதியையோ அவங்க கடைசி பேரால கூப்பிடுறது ரொம்ப இயல்பான ஒண்ணு. அது அவமரியாதையா கருதப்படுறதில்ல. ஆனா இங்க ஒரு தலைவரோட பேரை சொல்றதே பெரிய குற்றமா பார்க்கப்படுது. அதான், மனைவிமார்கள் கணவன் பேரை சொல்ற இந்த காலத்துல இன்னும் பண்ணையார் கால மனநிலையில அடைமொழிக்கு ஆசைப்படுறது ஏன்னு கேள்வி கேக்குது. இன்னைக்கு நாம ஆலோசனை இந்த ஆய்வுல நீங்க பகிர்ந்த கட்டுரை மூலமா சமத்துவத்துக்காக பேரை மட்டும்தான் பயன்படுத்தணுங்கிற ஒரு புரட்சிகரமான சிந்தனை. அது எப்படி காலப்போக்குல தலைவரை வழிபடுற ஒரு கலாச்சாரமா மாறிச்சுன்னு பார்த்தோம். கும்பிடுற சாமிய ஒழிச்சிட்டோன்னு சொல்றவங்களே இன்னைக்கு தங்களுக்கு ஆமாஞ்சி சாமி போடணும்னு எதிர்பார்க்கறதா கட்டுரை சுட்டி காட்டுது. இந்த கட்டுரை ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி தான் ஒலிக்குது. எந்த ஒரு புரட்சிகரமான இயக்கமோ அது எவ்வளவு நல்ல நோக்கத்தோட தொடங்கப்பட்டாலும் தனிநபர் வழிபாட்டுக்குள்ள சிக்கிக்கிற அபாயம் இருக்கு. இது திராவிட இயக்கத்துக்கு மட்டும் இல்ல. இல்லவே இல்ல, எந்த ஒரு அமைப்புக்கும் இது பொருந்தும். ஒரு கொள்கை எப்படி தலைவர்களாலையும் அத விமர்சனமே இல்லாம பின்பற்றுற தொண்டர்களாலையும் நீர்த்து போகுதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அப்படியானா நாம இன்னைக்கு பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்காக ஒரு ஆழமான சிந்தனையை விட்டுட்டு போகுது. ஆமா, இது உங்கள ஒரு கேள்வியோட விட்டுட்டு போகுது. எந்த ஒரு அமைப்புலையும், அது அரசியல் கட்சியா இருக்கலாம், ஆன்மீக அமைப்பா இருக்கலாம், ஒரு கார்ப்பரேட் நிறுவனமா கூட இருக்கலாம், அங்கே ஒரு தலைவருக்கு கொடுக்கப்படுற உண்மையான மரியாதைக்கும் பட்டங்கள் மூலமாவும் புகழ்ச்சி மூலமாவும் திணிக்கப்படுற ஒரு வழிபாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம எப்படி அடையாளம் காண்பது? அந்த மெல்லிய கோடு. ஆமா, அந்த மெல்லிய கோடு எங்கே வரையப்படுது? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. வணக்கம். பெயர்கள் சில சமயம் வெறும்